Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாஸ் அதுவும் அதிக டிமாண்ட் உள்ள ஒரு பிசினஸ் பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். இந்த பிசினஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த தொழில்ல பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். இப்போ மட்டும் இல்லங்க, இன் ஃபியூச்சர்லயும் இதுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட இதோட இன்கம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது பெஸ்ட் ஒரு ஆல்டர்னேட் பிசினஸ் அப்படின்னு கூட நமக்கு சொல்லலாம். 10 லட்ச ரூபாய்க்கு மேலேயே நம்மளால வருமானம் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக மிஷினரிஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம நார்மலாக வந்து மிஷினரிஸ் வாங்கணும் பிஸ்னஸ் தொழில்னா கோயம்புத்தூரில் தான் வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான சிட்டிஸ் வந்து நமக்கு கம்பேர் பண்ணும்போது நார்த்தில் டெல்லியில் நிறைய வந்து மேக்கிங்கும் வந்து போயிட்டுருக்கு இந்த மிஷின்ஸ்க்கு. ஸோ இதுக்கு தேவையான விவரங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இந்த தொழிலை நீங்கள் எடுத்து பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு என்ன தேவை, இது என்ன தொழில் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ ப்ரௌன் கிராஃப்ட் பேப்பர் கண்டெய்னர் அதுதான் வந்து இந்த தொழில். நார்மலாக நம்ம கேஎஃப்சிலாம் வந்து பாப்கார்ன்ஸ்லாம் வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வாங்குவோம் இல்லைங்களா. அதுக்கு ஒரு டப்பா நமக்கு கொடுப்பாங்க, பக்கெட் மாதிரி இருக்கிற ஒரு டப்பா, அதுக்கு ஒரு மூடி போட்டு. ஸோ அந்த டப்பா கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு ஸ்டேஜ் அட்வான்ஸ்ட் அப்படின்னு இதை சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ் பேப்பர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். பட் ப்ரௌன் அப்படின்னும் போது ஒரு யூனிக் ஸ்டாண்டர்டாக பிரிண்ட் பண்ணால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த ப்ரௌன் ஷீட்ஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பெனி இன்கேஸ் யாராச்சும் அவங்களோட நேம் இதில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும் ஈஸியாக நம்மளால் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரௌன் காமனாக கிராஃப்ட் பேப்பர், இந்த கிராஃப்ட் பேப்பரில் வந்து இதை பண்ணுறாங்க. பெஸ்ட் ஆல்டர்னேட் ஃபார் பிளாஸ்டிக்ங்க. எப்படி இப்போ வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மஞ்சப்பை தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. கடைகளில் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இப்போது நல்லாவே குறைஞ்சிருக்கு, நம்மளுக்கு நல்லாவே ரேஷியோஸ் தெரியுது. ஸோ பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து எங்கேயாவது எப்பயாவது பார்க்குற ஸ்டேஜ் அந்த மாதிரி கண்டிப்பாக வரும், இல்லவே இல்லைன்ற ஸ்டேஜும் வரும். ஸோ பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒழிச்சிட்டு வரும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ஹோட்டல்ஸில் சப்ளை பண்ணுற விஷயங்கள் இதுக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. அப்போது இந்த பிஸ்னஸ் தான் நம்பர் 1ல் இருக்கும். அப்போ இதோட ரா மெட்டீரியல்ஸ் மிஷினரிஸ் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி, சூப்பு, எல்லாம் குழம்பு, பாஸ்தா, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸு, ஃப்ரைட் சிக்கன்ஸ், பர்கர், நூடுல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து இதில் உங்களுக்கு வந்து பேக் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாமே சூடாகவும் இருக்கும், ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த தொழில் வந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபகரமாக தான் நமக்கு இருக்கும். மெயினாக இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கிராஃப்ட் பேப்பர் அதில் தான் மேக் பண்ணக்கூடியது. பிஇ கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. பிஇ கோட்டிங் அப்படின்றது தான் லீக்கேஜ் ப்ரூஃப், அது லீக் ஆகாதது. அதே போல் இதோட லிட்ஸ் மூடி இருக்குது பார்த்தீங்களா, 2 வென்டிங் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்து நமக்கு வெளியே வரும். அதாவது அந்த ஆவி, நமக்கு ஒரு குழம்பு போட்டு 3 டிஃபன் பாக்ஸில் டப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, சூடாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூடு கொஞ்சம் வெளியே காற்று வெளியே வந்தால் தான் அது வந்து ப்ராப்பராக அந்த டப்பா மூடி வைக்கும் போது நமக்கு ப்ரெஷர் அதில் அடைஞ்சு இருக்காது. ஸோ ஹாட்டாகவும் இருக்கும் நமக்கு ஃபுட்டு. மெயினாக ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபுட் ட்ரக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இதை சப்ளை பண்ணாங்க. இதுக்கு ரா மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு இந்த கிராஃப்ட் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, பண்டல்ஸ், இதுதான். இந்த பண்டல்ஸ் வந்து கிலோ நமக்கு 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரியும் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்கள் இது வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மிஷினரிஸும் இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஷினோட காஸ்ட் பொறுத்தளவுக்கு இதுக்கு 8 லட்ச ரூபாலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குங்க இந்த மிஷினுக்கு வந்து நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். நம்ம 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாலாம் கொடுத்து எப்படி வாங்குவோம்னு சொல்லிட்டு மிஷினரி லோன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி கேவிகே மூலயமா வந்து மிஷினரி லோன்ஸ் எப்படி நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ மிஷினரி லோன்ஸ் எப்படி எடுக்கலான்ற டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். மிஷினரி லோன்ஸில் 10% 15% தான் நம்மளை ஃபஸ்ட்டு பே பண்ண சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பேலன்ஸ் வந்து இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக அப்படியே போய் கேட்டதும் வந்து மிஷின்ஸ்லாம் வந்து லோன்ஸ் நிறைய பேர்லாம் தந்துட மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு ப்ராப்பர் பிஸ்னஸ் பிளான் கொடுக்கணும்.
எதனால் இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன்ஸ் அப்படின்றது சேங்ஷன் ஆகும். ஸோ அதை ஞாபகத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ஸ்லையோ இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிலையோ நம்ம போய் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் கேட்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை கேட்பாங்க, இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகும் அப்படின்னு நீங்கள் எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்றத நம்மளை கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார், இது ஒரு பிளாஸ்டிக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட், இது வந்து பேப்பர் கண்டெய்னர், அது மட்டும் இல்லாமல் பயோடிகிரேடபிள், இது அட்மாஸ்பியருக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படுத்தாது. ஸோ இது மூலயமா என்ன தெரியுது, இதுக்கு நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன் ஃபியூச்சரில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஜீரோ யூசேஜ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கவர்மெண்ட்னால கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னாலும் எங்களோட தொழிலை எப்பயும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பேப்பர்ஸே வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணால் கூட இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு பயோடிகிரேடபிள், ஸோ மண்ணில் போட்டால் மக்கக்கூடியது. அதனால் இந்த தொழிலை வந்து எடுத்து பண்ணனா நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கண்டெய்னர் நல்ல ஒரு லுக் கொடுக்கும், ராயல் லுக் கொடுக்கும். ஒரு நார்மலாக நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்லையோ இல்லை ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஹோட்டல்ஸ்லையோ வாங்குறோம் அப்படின்னா, ஃபுட் ட்ரக்ஸ்லையோ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் பேக் பண்ணி கொடுக்குறது எவ்வளோ டீசெண்டான லுக்கும் நல்லாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிராண்டிங் போட்டு இருக்கும். அப்படின்னும் போது எல்லா கம்பெனிஸும், அதாவது எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் ஃபுட் ட்ரக்ஸும் என்ன அவங்களோட ஓன் பிராண்டிங் நேம் போட்டு அந்த டப்பாங்களை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ அவங்க பிளெயின் கண்டெய்னர்ஸ் வாங்குற அதே ப்ரைஸ்க்கு எங்களால் இதை கொடுக்க முடியும் போது கண்டிப்பாக இதோடைய டிமாண்ட்ன்றது மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். அதே போல் காம்படிஷன்ஸ் ரொம்ப கம்மி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு இப்படின்னு சொல்லி நீங்கள் பேசணும். இப்படியெல்லாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசினா தான் லோன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப். ஒன்று, இந்த ப்ரௌன் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே மூடி க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் மிஷின்ஸில் நம்ம செஞ்சுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பவுல்ஸ் மட்டும் செஞ்சுக்கிறாங்க. பவுல் செஞ்சுட்டு மேலே மூடுறாங்க பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் மூடிஸ். இந்த மாதிரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. 50 பைஸ் 30 பைஸ்னு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரியும் வந்து வாங்கி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் இதை வந்து பண்ணலாம். சைஸை பொறுத்தளவுக்கு 250 ml 500 ml 1000 ml இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஈவன் ஐஸ்கிரீம்ஸ் கூட இதில் பேக் பண்ணுறாங்க. அதாவது ஹாட்டும் சில்னஸும் கோல்டும் வந்து இது நல்லாவே வந்து தாக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே கூட இதில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. சூப்பு, குழம்பு வகைகள் எல்லா ஐட்டமும் நல்லாவே குவாலிட்டியாகவும் இருக்குது. இதில் வந்து நல்லாவே ஒரு 2 hours 3 hours ஆனால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்ஸ்லாம் ஒன்றும் அப்படியே நெஞ்சு போன மாதிரி அதெல்லாம் இல்லை. நல்ல யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. தண்ணி ஊற்றினா நமக்கு வந்து ஈரமானா அது வந்து பெண்ட் ஆகிற மாதிரி எந்த ப்ராப்ளமும் அதில் கிடையாது. ப்ராஃபிட் இதுதான் இந்த பிஸ்னஸில் ஃபர்ஸ்ட் விஷயமே. இந்த மிஷின் பொறுத்த அளவுக்கு எவ்ரி மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 75 பீஸ் கொடுக்குதுங்க. 60 நிமிஷம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு மணி நேரத்துக்கு 4500 பீஸ் கிட்ட. ஸோ ஒரு 8 மணி நேரம் எடுத்துக்கிட்டாலே 36,000 பீசஸ் வந்து ஒரு நாளைக்கு இதனால அவுட்புட் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த மிஷின். ஸோ அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டாக இயங்கக்கூடிய இந்த மிஷின். இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு 36,000 இப்படிலாம் கணக்கு எடுத்தோன்னா ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வந்து இன்கம் வரும். அது உண்மை தான். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம லார்ஜ் ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ் பிடிக்கும் போது இந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணி ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா கூட ஏர்ன் பண்ணுற நாட்கள் வரும் தான் கண்டிப்பாக. பட் ஒரு 5,000 பீசஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, 25,000 கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். ஹோல்சேல் காஸ்ட்டாக நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு 5 ரூபா மார்ஜின் வைக்கிறீங்க எல்லா செலவும் போக அப்படின்னாலே. கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பண்ண டப்பா 18 ரூபா. ஒரு ஹோட்டல்ஸ்க்கோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்க்கோ இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த டப்பா பார்த்தீங்கன்னா 15 ரூபாலேருந்து 18 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் காசு வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா செலவும் போக ஒரு 5 ரூபா ஒரு டப்பாக்கு நீங்கள் மார்ஜின் வச்சு வைக்கிறீங்க அப்படின்றதே ரொம்ப நியாயமான மார்ஜின் அது. ஸோ கண்டிப்பாக இந்த மார்ஜினுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எப்படி ஆனால் பல்க் ஆர்டர்ஸ் எடுப்பீங்க. ஒரு ஹோட்டல் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 500 ஆர்டர்ஸ் போகுமா. 500 ஆர்டர்ஸ்ன்றது நான் டிஃபன், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே 500 ஆர்டர்ஸ் ஒரு நாளைக்கு போகுது அப்படின்னும் போது ஸோ நீங்கள் 10 நாள் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க, எவ்வளோ உங்களுக்கு வரும். அப்போ 30 நாள் கணக்கெடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 ஹோட்டல் கணக்கெடுங்க. உங்களுக்கு 5000 கவுண்ட் எல்லாம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப அசால்ட்டாக மூவ் ஆகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபுட் ட்ரக்ஸு, அதே போல் எக்ஸ்போர்ட்லேயும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். இது ஒரு பேப்பர் ஐட்டம்ன்றதுனால எக்ஸ்போர்ட்டும் நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம். கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹோட்டல்ஸில் பெரிய பெரிய இந்த KFC, பர்கர் கிங், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சப்வேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஒன்று, அவ்வளோ பெரிய ஆள்லாம் நம்மக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே உங்களுக்கு பயமே வேண்டாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ என்னோட BPO எக்ஸ்பீரியன்ஸை நான் பண்ணும்போது நான் காலேஜ் முடித்து
ஒரு 1 இயர் வெளியே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். வரும்போது எனக்கு கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா நான் பிபிஓ கம்பெனிலையும் ஒர்க் பண்ணல, நான் ஹெச்ஆராக தான் ஒர்க் பண்ணேன். ஸோ இருந்தாலும் என்னால் வந்து ஒரு பெரிய கம்பெனி, அப்போவே வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிஸில் தான் நான் பிபிஓ ஆர்டரே எடுத்தேன் பேக் அண்ட் ப்ராசஸ்க்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மிஷினரிலாம் வாங்கி போட்டு இந்த மாதிரியானலாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது பெரிய கம்பெனியில் உங்களால் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, எதுவும் நான் வந்து யாருக்கும் எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுக்கல நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ ஆர்டர்ஸ் எடுக்கிறது பேசியும் அதே போல் என்னோடய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸை காட்டி மட்டும்தான் வந்து நான் ஆர்டர்ஸ் எடுத்தேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்னஸ் இதில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.